காலேஜுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டே நண்பர்களே. பேக், என்னோட வாட்டர் பாட்டில், அடுத்துட்டு ஷூ இருக்குது, அந்த யூனிஃபார்ம் இருக்குது நண்பர். இதெல்லாம் வந்துட்டு இப்போ போட முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நண்பர்களால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கிறது. எங்கள் அப்பா எனக்கு ஜூஸ் கொடுத்துருக்குற டப்பாவை பாருங்க. நான் அன்றைக்கே வந்துட்டு ஹால்லே வந்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் நண்பர். அதனாலே டாப்பில் வந்துட்டு என்னத்தையும் கொட்டிட்டேன், தெரியுதா? நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்தாச்சு. டயர்டா எனக்கா நெவர் அந்த மாதிரி தான் இருக்கிற நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்துட்டு கான்ட்ராக்டில், அடுத்து இங்கிலீஷில் வந்தாங்க. இப்போ எனக்கு வந்து டெய்லி அழகழகாக சாப்பாடு செஞ்சு தருவாங்க, டேஸ்டியாக. என்னப்பா ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வாங்கிட்டேன். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அப்ளிகேஷன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம லா காலேஜுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டே நண்பர்களே. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குது, நான் எப்படி கிளம்பி போகிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு செஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான், அதனால் நான் மெதுவாகவே வீட்டிலேருந்து கிளம்பலாம். பட் மெதுவாக கிளம்பணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாகவும் கிளம்ப முடியாது, ஒரு அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக கிளம்பலாம். நார்மலாக எப்போவுமே காலேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6:30 to 7 எழுந்திரிப்பேன் எப்போவுமே. 9:30 காலேஜுக்கு. இப்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து 1:30 தான் காலேஜ். ஆனால் ட்ராவல் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 to 1.5 hours இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 9க்கு எந்திரிக்கிறோம் நண்பர்களே. இப்போ நான் வந்துட்டு 9க்கு தான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ போக போக இது வந்துட்டு 10, 11 அப்படின்ட்டு மாறிட்டே இருக்கும். பட் எனிவேஸ், ஏன்னா நம்ம வந்துட்டு கிளம்புறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். இன்றைக்கி ஒரு 2 days வந்துட்டு நான் வந்துட்டு காரில் போவேன். நெக்ஸ்ட் நான் எப்படி போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு என்னோடய வ்ளாக் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ் நண்பர்களே, இப்போ நான் எந்திரிச்சிருக்கிறேன். நான் போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ஓகே. ஸோ நண்பர்களே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பிம்பிள் இல்லை, இது வந்துட்டு ஹார்மோனல் ஆக்னி. இது வந்துட்டு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இன் அ மந்த் வரும் நண்பர்களே, கண்டிப்பாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கேர்ள்ஸ் இன்னும். ஸோ அதனால் இதுக்கு வந்துட்டு என்ன தான் நான் மருந்து போட்டாலும், என்ன தான் என் ஸ்கின் எவ்வளோ தான் நான் டேக் கேர் பண்ணாலும், இட் வில் கம் அண்ட் இட் வில் கோ. ஓகே, நான் இப்போ வந்துட்டு நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க. பேக், என்னோடய வாட்டர் பாட்டில், அடுத்துட்டு ஷூ இருக்குது, அந்த யூனிஃபார்ம் இருக்குது நண்பர்களே. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கெட் ரெடி வித் மீல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கெட் ரெடி வித் மீ போட்டிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ரெடியாக போகிறோம் நண்பர்களே. ஸோ இப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ட்ரான்ஸிஷன் இன்னொன்று நண்பர்களே. ஸோ திஸ் இஸ் மை, இதெல்லாம் நான் வந்துட்டு தடவை போட்ட இதெல்லாம் என்னோடய காலேஜ் வேர்ஸ். ஸோ இன்னும் 2-3 பை வந்துட்டு அங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு இப்போ போட முடியாது மீன்ஸ் எப்போவாது நான் இதெல்லாம் எடுத்து இந்த ரேக்கை நான் தொட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கும் நண்பர்களே. இனி வந்துட்டு அவ்வளோதான், யூனிஃபார்ம் அது போக எப்போவுமே நம்ம கேஷுவலாக போடுற ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோதான் நண்பர்களே. ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரான்ஸிஷன்லாம் நம்ம வந்துட்டு மாறிட்டு வரலாம் நண்பர்களே. ஸோ நம்ம வந்துட்டு சூப்பராக நம்மளோட யூனிஃபார்மில் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ எப்படி இருக்கு நண்பர்களே? எல்லாமே நம்ம வந்துட்டு நீங்கள் கெட் ரெடி வித் மீல பார்த்துருப்பீங்க முக்கால்வாசி, அதனால் வந்துட்டு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போகலை. லைட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி அவுட்ஃபிட் செக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்துட்டு கிளம்பலாம். நான் வந்துட்டு இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன். ஃபுட் மீன்ஸ் நாங்கள் வந்துட்டு இன்னும் எத்தனை மணிக்கு கிளம்புறோம். அதனால ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் என்ன சாப்பிட போகிறேன், எப்படி சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா எங்கள் அப்பா இப்போ வந்துட்டு ஜூஸ் போட்டுட்ருக்காங்க, சாப்பாடு பண்ணலை. ஆனால் நாளையிலேருந்து நாங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே ரெகுலராக வந்துடும் நண்பர்களே. ஏன்னா நாங்கள் டைம் எங்களுக்கு தெரியல, டைமிங் வந்துட்டு இனிமேல் தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கிறது. வாங்க ஒரு ஃபுல் லைட்டாக ஒரு குட்டி அவுட்ஃபிட் என்ன ஆடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, நானே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுப்பேன். ஸோ இதை நண்பர்களே நம்மளோட அவுட்ஃபிட் செக். ஸோ வாங்க இப்போது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. நான் ஃபோட்டோலாம் எடுப்பேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் டே வந்து அப்படியே பொறிக்க வேண்டாமா கல்வெட்டில். ஸோ வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓகேங்களா? அதுலேயே நான் வந்துட்டு மேலே ஏறி நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் வைக்கல கிளம்புனால என் மண்டெல்லாம் வந்துட்டு வேர்வே ஆகிட்டு. எங்கள் அப்பா எனக்கு ஜூஸ் கொடுத்துருக்குற டப்பாவை பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸ் வந்துருக்கு, ஒரு 4 ஆரஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 கிடக்கு, தண்ணியெலாம் இல்லை. ஸோ டப்பாவை பாருங்களேன், இந்த டப்பாலாம் நான் இப்போ குடிக்கணும். இப்படி தான் கொடுப்பாங்க. இதிலெல்லாம் நார்லாம் தொங்குது. பிடிக்குமா?
குட்டாச்சி. ஸோ இது கொஞ்சோண்டு வேறு. ஸோ இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நண்பர்களே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆக போகுது நண்பர்களே. என்னோடய பேக்கில் நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அன்றைக்கே வந்துட்டு ஹால்லே வந்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் நண்பர்களே. ஸோ வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் அடைச்சாச்சு. அழகாக இருக்குல்ல. இந்த பேக்ரவுண்டில் என்னோடய வாட்டர் பாட்டில் வந்துட்டு ஒயிட் கலரில் தெரிஞ்சு பாருங்களா, பட் இட்ஸ் பிங்க் கலர் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு பாட்டில் 10 மணி இல்லை. இன்றைக்கி வந்துட்டு அப்பா கூட தான் இருப்பாங்க. அப்பா வந்து காலேஜுக்கு வெளியே தான் இருப்பாங்க நான் வர வரைக்கும் ஒரு 2 days. அப்புறம் வந்துட்டு இன்னொரு பாட்டில் கொண்டுட்டு போகலாம் நண்பர்களே. ஸோ அதனால் எதனால நான் அப்பாவை பார்த்துப்பேன். ஸோ எல்லா நாளுமே நம்ம வந்து அப்பாவை எதிர்பார்க்க முடியாது நண்பர்களே. தூரமாக போகிறோம். ஓகே என்ன நம்ம ஸ்டில் வியரிங்கில் அதனால் நல்லா போகலாம். இப்போ என்ன தப்பு நல்லா இருக்கலாம்லாம். வாங்க இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறேன் நான். அதனாலே டாப்பில் வந்துட்டு என்னத்தையும் கொட்டிட்டேன் தெரியுதா? என்னத்தையும் இல்லை, இந்த ஆரஞ்சு ஜூஸை கொட்டிட்டேன் நண்பர்களே. இதான் இதுக்கு தான் வந்துட்டு எனக்கு வயிற்று வந்து சின்ன டஸ்ட் போடலாம் தெரியும் நண்பர்களே. இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக வீட்டில் இருந்து 11:40 ஆகுது கிளம்புறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அது வேறு vlog நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு 11:40 ஆகுது. இப்போ கார்னாலும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 45 to 1 hour போயிடலாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அதனால் நாங்கள் வந்துட்டு மெதுவாக தான் கிளம்பியிருக்கோம் நண்பர்களே. போயிட்டு வந்து தான் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது காலேஜ் அப்படிங்கிறதுலாம் நான் வந்துட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு ப்ளாகில் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்னும் நாங்கள் தூத்துக்குடி விட்டு இப்போ வெளியே போகல நண்பர்களே. நம்ம இந்திய அமைப்பு சட்டங்கிறது வந்து நிறைய, அதாவது ஆங்கிலேய முறை சட்டங்கள், பாரம்பரிய சட்டங்கள் எல்லாத்தையும் தொகுத்து மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் ஒரு வலுவான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாரு. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சு போகலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. எப்படி நம்மளுடைய நாடுன்னு பாருங்க, ஒரு தெய்வீக கலை கொண்ட நாடு, பாருக்குள்ளே சிறந்த நாடு நம் பாரத நாடு. அது இந்த பாருக்கெல்லாம் திலகம். அப்படி அந்த திலகத்துக்கு ஒரு மகுடம் வைத்தது போல அம்பேத்கர் அவர்களுடைய சட்ட தொகுப்பு இருந்துச்சு. அந்த சட்ட தொகுப்புனால தான் அதாவது சொல்லுவாங்க சட்டங்கள் கடினமாக்கப்பட்டாதான் தன் குற்றங்கள் குறையும்ட்டு. குற்றங்கள் குறையிறதுக்கு சட்டத்தை கடினமாக்கினா மட்டும் போதாது, அந்த குற்றம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகளை வகுத்து கொடுக்கணும். ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அவனால் சம்பாதிக்க முடியல, அவனால் பணம் ஏர்ன் பண்ண முடியல, சோகம் திருடுறான். அப்போ அவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்காத அளவுக்கு நம்ம பார்த்து கொடுக்கணும். அதனால் இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப கவனமாக மைனூட்டாக தெளிவாக படிக்கணும். ஒரு கடவுள், ஒரு சச்சம்மா யார், நம்ம கடவுள் வந்து நீதி சொல்ல முடியாது. கடவுள் அதுக்கு பதிலாக தான் சச்சம்மா உட்காந்துருக்காங்க. மை லார்டு அப்படின்னு நம்ம வேறு யாரையுமே கூப்பிடலை, சச்சம்மாவை தான் சச்சவங்களை தான் நம்ம கூப்பிடுறோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கீழே நீ பணி செய்யக்கூடிய உன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து வருங்காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப, அதாவது தெளிவாக இருக்கணும். யாருக்குமே எந்த பாதகமும் இல்லாத அளவுக்கு இருக்கணும். நீதியின் பக்கம் நிலையாக நிற்கணும். நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்தாச்சு நண்பர்களே. நம்ம வந்துட்டு காலேஜ் வந்தாச்சு. இப்போ வந்து காலையில் பேட்ச்லாம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் காலேஜே பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்குது. நான் இப்போ பார்த்திங்கன்னா 12:40 தான் ஆகுது. எனக்கு 1:30 தான் காலேஜ். 1 hour கிட்ட இருக்குது நண்பர்களே. 40 minutes கிட்டே இருக்குது, 50 minutes கிட்டே இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் காரில் இருக்கேன். எனக்கு ஒரு அக்கா எங்கள் காலேஜில் இருந்தவங்க, அவங்களும் வந்துட்டு என் கூட தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு இன்னொரு செக்ஷன். ஸோ அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அப்படியே போகலான்ட்டு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இப்போ நல்லா தான் இருக்கும். பாப்போம் ஏன் பண்ணிட்டு வாங்க. ஹாய் நண்பர்களே, என்னோட மூஞ்சி எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படிலாம் இல்லை. டயர்டா எனக்கா? நெவர். அந்த மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. ஸோ நம்ம வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு போன உடனே என்னோட நர்வஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன நர்வஸ் இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்பவும் போல் நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான், நான் லாஸ்ட் பெஞ்சர் மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் தான் போய் உட்காந்துருக்கேன் நண்பர்களே. எனக்கு அது வந்துட்டு அதுதான் எனக்கு பிடிக்கும். காலேஜ்லேயும் லாஸ்ட் பெஞ்சர் தான், ஸ்கூல்லேயும் லாஸ்ட் பெஞ்சர் தான். அண்ட் நம்ம படிப்பில் எப்பவுமே நல்லா படிப்போம், அதில் டாப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எப்போ சாப்பிட போப்பா சரி, பேசுகிற போக்கில் அப்படியே விட்டு போயிடுவாங்க ஹோட்டலில் மாதிரி. நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மொத்தமாக 4 சப்ஜெக்ட் வந்துட்டு கிளாஸ் நடந்துச்சு. ஒரு நாளைக்கு 4 பீரியட் நண்பர்களே. ஸோ அதில் வந்து எங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. இன்றைக்கி 4 என்னெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு
கான்ட்ராக்ட் லா, அடுத்து இங்கிலீஷில் வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், அப்புறம் ஒரு கிரிமினல் லா நண்பர். இது 4 சப்ஜெக்ட் இருந்துச்சு, 4மே நல்லா இருந்துச்சு. அண்ட் போக 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 ஃபைனல் லாஸ்ட் பீரியடில் நல்லா மிங்கிள் ஆயாச்சு நண்பர்களே. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்து தயாராகியாச்சு. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு இதில் எப்படின்னா 2 செம் சேர்த்து தான் வைப்பாங்க போல். ஒரு இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும் அப்படி இருக்கும் போல், லாங் செமஸ்டர். ஸோ அப்படி தான் நண்பர்கள் நடந்துட்டு இருக்குது. அண்ட் எஸ், நம்ம வந்துட்டு போய் வந்தாச்சு. ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்துட்டு டல்லாக டயர்டாக இருக்கா? இல்லை நண்பர்களே, கிளாஸ் ரூம்லேயே தான் இருந்தோம், டக்கு டக்குன்னு முடிஞ்சோடனே வந்தாச்சு. அண்ட் இப்போ இது தூத்துக்குடியில் இருந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு வந்துட்டு போகிற அலைச்சலே இருக்காது. பட் இந்த திருநெல்வேலியில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ஏசிக்கலாம் வந்துடுவேன் நாளைக்கும். ஆனால் நான் அடுத்து நான் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் நாங்கள். அதை நாங்கள் வந்துட்டு அடுத்து தான் காட்டுவோம். நாங்கள் இப்போவே சொல்ல மாட்டோம் நாங்கள் அப்படி எப்படி போக மாட்டோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு மெஸ்ஸில் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு வைரமலையில் நாங்கள் சாப்பிட போகிறோம் நண்பர்களே. வாங்க. காலையிலேருந்து சாப்பிடல, ஜூஸ் தான் குடிச்சிட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஒரு பதற்றத்திலே பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறது, எப்போ போகிறது, எப்போ எங்கே போய் சாப்பிட்றது, எத்தனாவது பீரியடில் சாப்பிட்றது, அப்படிலாம் நிறைய இதுனால ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்பாவுக்கு வந்து டைமிங் சொல்லிடுவேன். அப்பா எனக்கு வந்து டெய்லி அழகழகாக சாப்பாடு செஞ்சு தருவாங்க, டேஸ்டியாக. என்னப்பா இங்கே பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வாங்கிக்கேன். சிக்கன், ப்ரான் எல்லாமே இருக்கும் ஃபுல்ல. ஸோ இதான் நண்பர்களே. செம்ம பசி நண்பர்களே. அடுத்த நாள் நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து போயிடும் சாப்பாடு. இப்போ நண்பர்களே, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். அதனால் டீ குடிக்க வந்திருக்கு. கேக் அப்பா, எங்கள் அப்பா தான் ரொம்ப குஷியில் இருக்காங்க. அவங்க தான் ஒரு பஸ்ஸாக பார்த்துட்ருக்காங்க எனக்கு எப்படி பிள்ளையை அனுப்பலாம் அப்படின்னு. நீ ஏறிக்கிடுமாப்பா மாட்டேன், ஏறிக்கிட மாட்டேன் பாப்பா அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா. அப்படி கூட்டமாக இருக்கு எல்லா பஸ்லையும். அப்புறம் எனக்கு மட்டும் தனியாக ஃப்ளைட்டில் போவா நான். அது அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேரம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போயிரு. எங்கள் ஐயம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம். இட்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் போதும், ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி டீலாம் குடிச்சிருக்காங்க. இட்லி பாருங்க நண்பர்களே, அது வாயில் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடுது, பிங்க் கலரில் ஓட்டிகிட்ருக்கேன். இட்லி சிம்பிளாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இட்லி சாப்பிட்றோம். இன்னைக்கு வீட்டுக்கு போவே இல்லை.